மண்டப வாயில்களில் மக்களின் மகிழ்வு செழிக்க கோபுர உச்சி போல் எண்ணங்கள் உயர்ந்து மலர ஆற்றல் மிகு அருஞ்செயல்கள் அருளியாய் திருப்படைகள் வாழ்கனம் திருத்தலம் வாழ்கனம் அந்தோணியாரின் பெரும் புகழ் இருந்த போதே இட்ட கட்டளை நிறைவேற்ற எடுபடி ஆற்றல் பல இருந்த போதும் அன்பராம் இயேசுவின் அடிசுகத்தை பின்பற்றி வாழ்ந்திட துணிந்ததனால் பெற்றவர் பெரியவர் உற்றார் உறவினர்
நோய்களை தயவாயும் அடுத்த கேட்கிற அரவணையும் அல்லல் பழுக்க ஆதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினைவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமன்று ஓடியந்த அடியத்தை தயவாயும் பருத்த உண்மை தீரால் தாவரமே தயக்கடமே தைக்கொழி தடாவே தனிக்கிறது ஓடியிருந்தோம் துன்பம் கொழி வறுமை முதலில் கேட்ட நாளே வாழ்ந்தோம். எங்கள் நம்பிக்கை வீழ்போமோ, எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ, எங்கள் யாத்திரை குழந்தையாய் போமோ, எங்கள் அகற்றலில் உடைய இடத்தை ஒட்டால் போவோம். அப்படியாகுமோ ஐயனே கற்பாடுமே எங்கள் போகிறோம். உங்களுக்கு ஏற்பட்ட ஆசிரியர்கள் ஒரு சுவாமியாகும் நம்பி தந்தை பொறுப்பை கீழே போட்டுள்ளது ஒரு ஆட்சி கலந்து கொள்ளும்படி இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு பதுமை பதிரா கோடி அற்புதரின் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் உறவுகளை வலுப்படுத்துவதாகவும் இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை சிறப்பாக வழிநடத்தியதற்கு நன்றியாகவும் இறைவனை மேன்மேலும் ஆட்சிப்படுத்தவும் நம் புனிதருக்கு இன்று விழா எடுத்து சிறப்பிக்கிறோம். அவசரமான உலகில் அரைவயிறு உணவு கூட சாப்பிட போதிய நேரமின்றியும் பச்சிளம் குழந்தைகளை கூட கண்டுகொள்ளாமல் பொருளாதாரத்தை மட்டும் நாடி தேடி அலைவதும் போலியாக மற்றவரை பார்த்து புன்னகை செய்யக்கூட மறந்து வாழும் இன்றைய காலகட்டத்தில் இந்நேரம் அனைவரும் இணைந்து இறைவன் சந்நிதியில் ஆலய உச்சத்தில் அமர்ந்திருக்கும் நம் துன்பங்களை மறந்து மன நிம்மதியோடு ஒருவருக்கொருவர் சந்தோஷங்களை சக உறவுகளோடு அன்பை பரிமாறுவோம். இறைவனின் நற்செய்தியையும் நற்கருணை நாதரின் பிணைப்பையும் உளமாற உணர்ந்து இம்மாலை ஆராதனையில் பங்கு பெறுவோம். கோடி அற்புதர் வாயிலாக இறை ஆசிரை நிரம்ப பெற்றுச் செல்வோம். சூரனுக்கும்
இறைவன் இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்களிக்கின்றார். நாம் ஒருவர் மற்றவருக்கு எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம். வாக்குறுதியின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் இத்திருப்பாடலை இணைந்து பாடுவோம். அருகில் உண்டு பயம் ஏனோ, உயர்மாண்பின் தேவன் துணையும் உண்டு துயரேனோ. பயமேனோ துயரேனோ, கலக்கம் தான் ஏன் மனமே. நம் அன்பின் தேவன் அருகில் உண்டு பயமேனோ, உயர்மாண்பின் தேவன் துணையும் உண்டு துயரேனோ. பயமேனோ துயரேனோ, கலக்கம் தான் ஏன் மனமே. நம் அன்பின் தேவன் அருகில் உண்டு பயமேனோ, உயர்மாண்பின் தேவன் துணையும் உண்டு துயரேனோ. அன்னை தந்தையும் நம்மை மறந்திருந்தாலும், பந்த பாசம் தேசம் நம்மை பிரிந்ததென்றாலும், பயமே மனமே துயரே தினமே, நம்மை காக்கும் தேவன் கரங்கள் ஒன்று பயமே வேண்டாம். சேர்த்த செல்வம் வந்து சேர்ந்த இல்லம், சொந்த நிலம் பணம் பொருளும் நாம் இழந்தாலும், பயமே மனமே துயரே தினமே, நம்மை காக்கும் தேவன் கரங்கள் ஒன்று பயமே வேண்டாம். நம் அன்பின் தேவன்
அஞ்சுவோரை அவரது புகழ் பாடுங்கள். நீதியின்பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஒருவனும் வரவே என்று நம் இறைவன் நமக்கு வாக்களிக்கின்றார். நாம் தேடும் செல்வம் விண்ணுலகிற்கு உதவுவதில்லை. நமது பட்டமும் பதவியும் இழந்து நின்றாலும் அன்பு இறைவன் அருகில் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டாம் என்பதை எடுத்துரைக்கும் இத்திருப்பாடலை இணைந்து பாடுவோம். அருளும் நிறைந்தவர் நீதி மிகுந்து செயல் புரிவார். நீதிமிக்க செயல்களை புரிகின்றார். துன்புறுவோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார். மோயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் மக்களுக்கும் தம் வலிமையை செயல்படுத்தினார். ஆண்டவர் மிக்கோரிடமிருந்து தம் மக்களை எக்குறையுமின்றி மீட்டருளினார். வானுலகம் பூரையிற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவிற்கு அவர் நமக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார். கீழ்த்திசைக்கும் மேற்திசைக்கும் இடையே எவ்வளவு தொலைவுள்ளதோ அவ்வளவு தொலைவிற்கும் அவர்தம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றி விடுகிறார். ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் அகத்துள்ளமெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக. அவரது இறையன்பை போற்றுவதாக. நெஞ்சே நீ அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாதே. என்றென்றும் நீ மறவாதே. ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றோருமாயிருக்குமாறு
அன்பின் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. நானே உலகின் ஒளி என்றும் வழியும் உண்மையும் நானே என்றும் இறைமகன் இயேசு நமக்கு இறை அரசின் மறைபொருளை தெளிவுபடுத்தியுள்ளார். இன்றைய உலகில் நம் வழிகள் ஒருவர் மற்றவருக்கு ஏற்புடையதாக அமைகிறது. ஒருவர் நாம் செல்லும் வழியில் பயணிக்கும் போது எத்தகைய இடையூறுகள் அமைகின்றன. இந்த இடையூறுகளை களைய இறைவனின் ஒளி நிறைந்த வழியில் பயணிப்போம் என்ற சிந்தனையுடன் இணைந்து பாடுவோம் இத்திருப்பாடலை. மாறுதரும் வழியும் ஆ
இருக்குமாறும் அன்பின் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. அனைவரும் இறை வார்த்தைக்கு எழுந்து நிற்போம். அவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 11 15 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 11 15 முடிய. நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நமது பாதுகாவலரான புனித அந்தோணியாரினுடைய பக்தர்களாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெறுவதற்காக ஒரே மனதுடன் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திற்காக இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்வோம். இந்த நாளிலே நாம் நமது பாதுகாவலரான புனித அந்தோணியாரினுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து அதன் மூலம் பலவிதமான படிப்பினைகளை பெற்று நாம் எவ்வாறு நல்லதொரு கிறிஸ்தவர்களாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். தனது வாழ்நாள் முழுவதுமே அன்பையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிவரங்காக கொண்டவர் நாம் பாதுகாவலரான புனித அந்தோணியார். நற்செய்தியின் இறைத்தூதர் நாம் பாதுகாவலரான புனித அந்தோணியார். திருச்சபையினுடைய ஒரு மாபெரும் சக்தியாக மறை போதகராக இருக்கிறவர் நாம் அந்தோணியார். நாட்டின் மிகப்பெரிய புனிதர் என்றால் நாம் அந்தோணியார். உலகில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப திருமறையை பாதுகாத்தவர் நாம் அந்தோணியார். நற்செய்தியை தனது சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையாலும் மறைபணியை திறம்பட செய்தவர் நம் பாதுகாவலரான புனித அந்தோணியார். கோடான கோடி நன்மைகளை செய்தவர். இதோ நமது நிலை இருக்கின்ற இந்த கோயிலானது அவருடைய அருள் அடையாளங்களில் அவருடைய அற்புதத்திலும் ஒன்று என்று கூறக்கூடிய அளவிற்கு நாம் பெருமைப்படலாம். காரணம், அவருடைய புதுமை நமது வாழ்விலே என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அத்தகைய அந்தோணியார் நமக்கு பாதுகாவலாக இருக்கின்றார். அவர் நமக்கு பலவிதமான முன்மாதிரிகளை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அவற்றையெல்லாம் சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நமது வழியை இறைவனுடைய வழியோடு ஒன்றிட்டு நாம் இறை ஆசிரியம் மன அமைதியை பெற இந்த நேரத்திலே தியானிப்போம்.
நமக்கெல்லாம் தெரியக்கூடிய அந்தோனியார் ஐரோப்பியா கண்டத்திலே போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரிலே 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இவ்வுலகிலே மனுவெடுத்தார். அவருடைய பிறப்பை பற்றி நமக்கு தெரியும். குழந்தை பருவத்திலே அவர் எவ்வாறு இருந்தார்? குழந்தை பருவத்திலே அவர் கல்வியிலும் ஞானத்திலும் நுண்ணறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவராக இருந்தார். குழந்தை பருவத்திலே நமது பாதுகாவலரான புனித அந்தோனியார் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நுண்ணறிவிலும் சிறந்தவராக விளங்கினார். நமது பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? உண்மையிலே நமது பிள்ளைகள் புனித அந்தோனியாரை போன்று ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக இருக்கின்றார்களா? மரியாதையோடு பெற்றோர்களிடம் பேசுகிறார்களா? மரியாதை கொடுப்பவர்களாக இருக்கின்றார்களா? சிந்தித்து பாருங்கள். சின்ன பையன் உடனே சொல்றான், போனாதான் சொல்றான். வயசுல பார்க்க மாட்டாங்க, பெரியவர் இவர் சாமியார் அப்படிலாம் கிடையாது. எடுத்தாலும் போடா. அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் சொல்லானது எப்படி இருக்கிறது? போடா. அப்படின்னு அவனுக்கு மதிப்பு மரியாதை தெரியவில்லை, ஒழுக்கம் தெரியவில்லை. நம்மளாம் இப்படி வளரவில்லை. நாம் வளரும் போது இப்படி வளர்த்தோமா? நாமே நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்த்துக் கொண்டே இருக்கின்றோம். தவறு யார் மீது இருக்கின்றது? நமது பெற்றோர்கள் நாமே நல்லபடியாக வளர்த்தார்கள், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், மரியாதையை சொல்லித் தந்தார்கள். ஆனால் நாம் நமதுடைய பணியிலே தவறி விடுகின்றோம். நமது பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கவில்லை, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, மரியாதையை கற்றுத்தரவில்லை. அதனால் தான் பிள்ளைகள் போடா வாடா என்று பெற்றோரை சொல்லி கூப்பிடுகின்றது. பேசலிதான் கூப்பிடுறாங்க. சகோதர சகோதரிகள், நம் பாதுகாவலரான புனித அந்தோனியார் குழந்தை பருவத்திலே இருக்கின்ற பொழுது கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞான அறிவிலும் நுண்ணறிவிலும் சிறந்தவராக விளங்கினார். ஒவ்வொரு நாளும் ஆலயம் சென்றார், திருப்பலியிலே கலந்து கொண்டார், படிச்சு தான் வருது. தமிழை விட மற்ற மொழியை தான் என்ன பீட சிறுவர்களாக இருந்தார். பீட சிறுவராக இருந்து அந்த முயற்சியை மேற்கொண்டு நானும் ஒரு நாள் குருவானவராக மாற வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர ஒரு முயற்சியானது அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது. காரணமாக பீட பணியாளராக தன்னுடைய அழைத்தலை உணர்ந்தார். இந்த சிறுமார்கள் எவ்வாறு இருக்கிறார்? உண்மையிலே அவர்கள் பீடத்திலே பணி செய்கின்ற பொழுது நான் ஒரு குருவானவருக்காக நிற்கின்றேன், நான் பணி செய்கிறேன், ஒரு புனிதமான இடத்திலே நின்று கொண்டே இருக்கின்றேன் என்கின்ற உணர்வானது நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாரினுடைய வாழ்விலே இருந்தது. அதன் காரணமாக அவர் ஒரு குருவானவராக மாறினார். ஒரு முறை அவர் திரிவீக நற்கருணை முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நீண்ட நேரமாக ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது ஒரு அழகியானது அவர் முன்னே வந்து அவரை சோதிக்க நிற்கின்றது. அப்பொழுது அவருக்கு வயது 12. ஒரு 12 வயது சிறுவனாக திவ்ய நற்கருணை முன்பாக முழந்தால் படியிட்டு அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றார். அழகியானது அவரை சோதிக்கின்றது. 12 வயது சிறுவன் நிச்சயமாக கலக்கம் அடைவான். நமது பாதுகாவலரான புனித அந்தோனியாரும் கலக்கமற்றார். ஆனால் பயந்து ஓடவில்லை. தனது அருள் கரங்களால் அந்த இடத்திலே ஒரு சிலுவை அடையாளத்தை வரைகின்றார். அவர் முழந்தால் படியிட்டு அந்த கல்லின் மீது சிலுவை அடையாளம் வரைகின்றார். உண்மையான ஒரு சிலுவை அடையாளத்தை அழகியானது பார்க்கின்றது. அலறி அடித்துக் கொண்டு ஓடுகின்றது. இன்றும் அந்த சிலுவை அடையாளமானது அவர் முழங்கால் படியிட்ட அந்த கல்லிலே இன்று இருக்கின்றது. இதுதான் அவர் சிறு சிலுவை மீது அவர் மீது ஏற்பட்ட ஆழ்ந்த பக்தியானது அவருடன் ஆரம்பித்தது. இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாகத்தான். அதன் பிறகு திருச்சிலுவையை
மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவராக மாறினார் நமது பாதுகாவலரான புனித அந்தோனியார். மீண்டும் ஒரு முறை ஒரு நாள் இரவு நீண்ட நேரமாக ஜெபித்துக் கொண்டும் விவிலியத்தை வாசித்துக் கொண்டும் இருக்கின்றார். இன்னொரு ஆனந்தம், இறைமகன் குழந்தை இயேசுவாக அவரை கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார். விவிலியத்தின் மீது நின்று கொண்டு நம் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை அரவணைக்கின்றார். அப்பொழுது அவர் உணர்கின்றார், விண்ணகமே மண்ணுலகம் நோக்கி வந்ததாக அவர் உணர்கின்றார். ஒரு மாபெரும் பேரொழியை அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவிக்கின்றார். நாமும் கோயிலுக்கு எத்தனையோ முறையில் சென்றிருக்கின்றோம். நாம் என்றாவது இயேசு கிறிஸ்துவினுடைய இறை பிரசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார். இயேசுவில் பார்த்த சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி நமக்கு மாட்சியை அளிக்கும். தாழ்ச்சியுடையோர் நிச்சயமாக மாட்சி அடைவர், இகழ்ச்சி அடைய மாட்டார் என்பதற்கு நமது பாதுகாவலரான புனித அந்தோனியார் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். விடுதலையிலே எத்தனையோ புனிதர்கள் இருக்கின்றார்கள். எல்லா புனிதர்களும் தான தர்மங்கள் செய்தது இல்லை. காரணம், அவர்களுடைய குடும்ப நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. எத்தனையோ புனிதர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அத்தனை பேரும் உடலை வதைக்கும் அளவிற்கு பயிற்சிகளை அவர்கள் செய்யவில்லை. காரணம், அவர்களுடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அத்தனை பேரும் துறவிகளாக மாறவில்லை. விடைகளிலே இருக்கின்ற அனைத்து புனிதர்களும் துறவிகள் அல்ல, நிறைவில் நம்மளை போல சாதாரண மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் தாழ்ச்சி இல்லாமல் எவருமே புனிதர்களாக மாறியது இல்லை. தாழ்ச்சி இல்லாமல் யாருமே புனிதர்களாக மாறியது இல்லை. எவ்வளவு பெரிய ஒழுக்கங்களிலே சிறந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு தாழ்ச்சி இல்லையே, அதனால் எந்த விதமான பயனும் இல்லை என்று நமது புனிதர் அகஸ்தீனார் மிக அழகாக சொல்லிக்கிட்டார். உன்னுடைய எத்தனையோ உயர்ந்த பண்புகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், கல்வி இருக்கலாம், நிறைய பணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லையே, ஆனால் தாழ்ச்சி இல்லையே, அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. தாழ்ச்சி என்பது ஒரு விதமான புண்ணியம். நாம் நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு கொஞ்சம் பணம் தலைப்பு தலக்கணம் வந்துடும். தலக்கணத்துல நான் தான் பெரியவன், மற்றவர்களை மதிப்பது கிடையாது. கொஞ்சம் பணம் தலைப்பு, நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், என்கிட்டதான் இல்லாம இருக்கு என்று நினைத்து கோயிலுக்கு செல்வதையே நாம் படித்து விடுகின்றோம். காரணம், நம்மிடம் பணம் தலைக்கணம் வந்தால் இறைபக்தி நம்மிடமிருந்து வெகு தூரம் சென்று விடுகின்றது. ஆனால் தாழ்ச்சியுடையோர் வீழ்ச்சி அடையார், நிச்சயமாக மாற்றி அடைவார் என்பதற்கு நமது பாதுகாவலரான புனித அந்தோனியார் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர் ஆற்றிய முதல் மறைவுரை என்னவென்றால், அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படியிருந்தார். அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படித்திருந்தார் என்பதுதான் அவர் பயன்படுத்திய முதல் சொல் தன்னுடைய மறைவுரையில். அவர் எவ்வாறு தன்னுடைய மறைவுரை ஆற்றக்கூடிய சாந்தை பெற்றார், இது வாய்ப்பை பெற்றார் என்றால், ஒரு முறை அகஸ்தீனா சபையை சேர்ந்தவர்களும் அசிஸ்தியா சபையை சேர்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட விழாவிலே அனைத்து விதமான பொருட்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆயர் அந்த பொறுப்பொழிவு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே மறைவுரை ஆற்றுவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த குருவானவர் அங்கு வரவில்லை. மிகப்பெரிய கூட்டம். அனைத்து குருக்களும் நான் முடியாது, என்னால் முடியாது என்று விலகிக் கொண்டே செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஆலயத்தினுடைய வகுக்குருவானவர் புனித அந்தோனியாரை அணுகி, தயவு செய்து இன்று மறைவுரை ஆற்று என்று கூறுகின்றார். முதலிலே தாட்சியோடு அவர் சொல்கிறார், என்னால் முடியாது, நான் ஒரு சிறுவன் என்கின்ற முறையிலே அவர் சொல்கின்றார். ஆனால் மறுபடி
யோசித்து பார்த்து சொல்கிறார், நான் தயாராக இருக்கின்றேன், நான் மறையுரை ஆற்றுகிறேன். அவர் சொல்கிறார், நான் மறையுரை ஆற்றுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது மற்ற குருமார்கள் சக குருமார்கள் என்ன சொல்கிறார்கள்? இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு எவ்வாறு மறையுரை ஆற்ற முடியும்? இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நிச்சயமாக மறையுரை ஆற்றாமல் தத்தளிப்பான் என்று சொல்கிறார்கள். ஆனால் நமது பாதுகாவலர் புனித அந்தோனியா 1000 மண்டை மடியிட்டு தன்னுடைய மறையுரையை முதல் மறையுரையை ஆரம்பிக்கின்றார். முதலிலே வார்த்தையானது கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது. நேரம் போக போக அவருடைய வார்த்தையானது கடல் அலை என போல, அலை கடல் என திரண்டு வந்தது போல அத்தனை அற்புதமான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வர தொடங்கின. அத்தனை பேரும் வியப்புட்டார்கள். அந்த சபையினுடைய புனித சிசியாரினுடைய சபை தலைவர் சொல்கிறார், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறை போதகர் கிடைத்து விட்டார். பரிசுத்த ஆவியால் ஊட்டப்பட்டு மிகப்பெரிய மறை போதகர் எங்களுடைய சபைக்கு கிடைத்து விட்டார். இறைவா நமக்கு நன்றி என்று கூறுகின்றார். அந்த அளவிற்கு அவருடைய முதல் மறையுரையானது எல்லோருடைய மனதிலும் ஆழமாக பணிந்தது. அவர் சொன்ன முதல் வார்த்தை, இதோ இங்கே குழுக்களாக மாறி இருக்கின்றார்கள், ஒவ்வொருவரும் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை, அவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்து இருந்தார். இயேசு கிறிஸ்து எவ்வாறு தனது மரணம் மட்டும் கீழ்ப்படிந்து இருந்தாரோ அதே போல ஒவ்வொரு குருவானவராக திருநிலைப்பட இருக்கின்ற ஒவ்வொருவரும் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், இறை பணியாளராக இருக்க வேண்டும், இறைவனுக்கு உகந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய மறையுரையை ஆற்றி அமர்கின்றார். அன்று முதல் அவருடைய மறையுரை நிற்கவில்லை. விவிலிய மேற்கோள்களை காட்டி பலவிதமான சான்றிதழ்களை கூறி விளக்கங்களை கூறி மறையுரை ஆற்றுவதில் அவருக்கு இணை யாருமே இல்லை. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் மிக அழகாக சொல்லுவார்கள், தாழ்ச்சி மிக்க அந்தோனியாரை மாட்சியடைய இறைவன் விரும்பினார். தாழ்ச்சி மிக்க அந்தோனியாரை மாட்சியடைய இறைவன் விரும்பினார். நாம் எத்தனையோ பாடல்களை புனித அந்தோனியாரை பற்றி பாடியிருப்போம், சிந்தித்திருப்போம். எத்தனையோ பாடல்களில் எனக்கு பிடித்தமான ஒரு பாடல், அந்த பாடல் வரிகள் மிக அழகாக இருக்கும். இத்தனை சிறிய விதையில் இருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது, இத்தனை நாளும் அதற்குள் எவ்வாறு குடிகொண்டிருந்தது. இந்த கவிதை வரிகள் நிச்சயமாக நமது பாதுகாவலரான புனித அந்தோனியாரினுடைய வாழ்க்கைக்கு மிக பொருத்தமாக இருக்கும். எத்தனையோ புதுமைகள் செய்திருக்கின்றார். அவர் செய்யாத புதுமைகளே இல்லை என்று சொல்லலாம். இறைவனுடைய துணையால், இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் அவர் செய்யாத புதுமைகளே இல்லை. இத்தனை சிறிய விதையில் இருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது, இத்தனை நாளும் அதற்குள் எவ்வாறு குடிகொண்டிருந்தது. இத்தகைய புனிதரான புனித அந்தோனியாரிடம் இருந்து எத்தகையான புதுமைகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த வரிகள் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கின்றன. அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் நமது வாழ்க்கையிலே செய்கின்ற செயல் என்ன? உண்மையிலே நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 12வது வசனத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகின்றார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று கூறுகின்றார். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நாம் பாதுகாவலர் புனித அந்தோனியார்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் நாமும் நமது அந்தோனியாரை போன்று நமது வாழ்விலே இறைவனுடைய அருட்கரத்தை நாம் உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவருடைய மாண்பை உணர முடியும். அவருடைய அற்புதத்தை நாம் நமது வாழ்விலே உணர முடியும். எனவே இந்த வேளையிலே எவ்வாறு நமது பாதுகாவலரான புனித அந்தோனியார் கோடான கோடி புதுமைகளை செய்து குலத்தை இயேசுவையே தனது கரங்களிலே தாங்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தனது வாழ்க்கையிலே உணர்ந்தார். எவ்வாறு விண்ணகமே மண்ணுலகம் இறங்கி வந்ததை அவருடைய வாழ்க்கையிலே உணர்ந்தார். எவ்வாறு தாட்சி மிகுந்த அந்தோனியார் மாட்சியடைய இறைவன் சித்தமானார். அவரை போல நாமும் தாட்சி உடையவர்களாக மாறுவோம். மாட்சி இறைவனுடைய மாட்சியை நமது வாழ்விலே காண்போம். முடியாது என்கிறார் ஆண்டவர். தயவருள்வார்
கோடி அற்புதர் அந்தோனியாரின் பரிந்துரையாலும் முன்மாதிரிகையாலும் நாம் புனிதத்தை, ஒழுக்கத்தை, தாழ்ச்சியை, கீழ்ப்படிதலை நாட நம்மை வழிநடத்துமாறு நாம் தந்தையிடம் மன்றாடுவோமாக. அகிலமும் அரசாளும் ஆண்டவரே, அடியவர் மன்றாட்டை ஏற்றருளும். அகிலமும் அரசாளும் ஆண்டவரே, இந்த அடியவர் மன்றாட்டை ஏற்றருளும். நல்ல ஆயனாரே, இன்று கூறிய அன்பு இயேசுவே, என் திரு அவை என்பது அறப்பணியாளரும் பொதுநிலையினரும் நிறைந்த செயல்பாடுகளே என்பதை நாங்கள் உணரவும், இவை திரு அவையில் நிலவிட திருத்தந்தை முதல் பொதுநிலையினர்கள் வரை அனைவரும் உம் இறை இரக்கத்தின் கருணையினால் நல்ல மாற்றங்கள் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அகிலமும் அரசாளும் ஆண்டவரே, இந்த அடியவர் மன்றாட்டை ஏற்றருளும். இரக்கமும் மன்னிப்பும் வழங்கும் இறைவா, உமது பேரன்பால் எங்களை தீர்ப்பிடாமல் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி கூறினோம். உமது மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் இனி பாவம் செய்யாமல் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அகிலமும் அரசாளும் ஆண்டவரே, இந்த அடியவர் மன்றாட்டை ஏற்றருளும். ஞானத்தின் உறவிடமான என் இறைவா, இத்திருவிழா காலத்தில் எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும், எமது வாழ்வின் நடத்தை, செயல்கள், பேச்சு, உரைநடை, பாவனை எல்லாம் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காய் மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அகிலமும் அரசாளும் ஆண்டவரே, இந்த அடியவர் மன்றாட்டை ஏற்றருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த என் அன்பு இறைவா, இன்றைய உலகில் நிலவும் இளையோருக்கு எதிராக எழுப்பப்படும் கலாச்சார சீர்கேடுகள், மாய கவர்ச்சிகள், பாலியல் வன்முறைகள் இவை அனைத்திலிருந்தும் என் இளையோரை பாதுகாத்து அவர்கள் உம் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளை அறிந்து நற்செய்தி தூதுவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அகிலமும் அரசாளும் ஆண்டவரே, இந்த அடியவர் மன்றாட்டை ஏற்றருளும். அருள் செல்வங்களால் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே என் இறைவா, உலகெங்கும் ஏற்பட்டுள்ள போர்கள், பயங்கரவாதங்கள், மீண்டும் தொற்று நோய்களின் தாக்கத்தினால் புதிதாய் வரும் நோய்கள் ஆகியவற்றால் மக்கள் படும் துன்பங்களிலிருந்து அனைவரையும் காத்தருளும். தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அவதிப்படும் மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தேவையான எல்லா வசதிகளை பெற்றிடவே தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அகிலமும் அரசாளும் ஆண்டவரே, இந்த அடியவர் மன்றாட்டை ஏற்றருளும். அகிலமும் அரசாளும் ஆண்டவரே, இந்த அடியவர் மன்றாட்டை ஏற்றருளும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த மாலை வேளையில் கோடி அற்புத புனித அந்தோனியாரின் மாலை ஆராதனையில் ஒன்றாக கூடி கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த திருவிழாவானது எங்கள் ஊருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக அமைவதாக. அன்பு ஆண்டவரே,
இன்று மறைமுறையில் கேட்டது போல கோடி அற்புத புனித அந்தோனியார் எவ்வாறு ஒழுக்கத்தில் தன் பிள்ளைகளை வளர்த்தாரோ, தன் ஒழுக்கத்தில் சிறு பிள்ளையில் ஒழுக்கம் நிறைந்தவராக இருந்தாரோ, அதே போலவே நாங்களும் எங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமுடன் வளர்க்க அருள் புரிவீராக. அவர் எவ்வாறு தாழ்ச்சி நிறைந்தவராக இருந்தாரோ அதே போல நாங்களும் தாழ்ச்சி நிறைந்த மனமுள்ளவர்களாக இறை வார்த்தையின்படி கீழ்ப்படைந்து வாழ்ந்தாரோ நாங்களும் இறை வார்த்தைக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படைந்து வாழ அருள் புரிவீராக. நல்ல நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக என்றும் உடைய இறை ஆட்சி திட்டத்திற்கு கீழ்ப்படைந்து வாழக்கூடிய மக்களை இருக்க எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊரையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை கனிவுடன் செவிசாய்த்தரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதை ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளிலிருந்து பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. உம்மை பணிந்து
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருநத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்த்துமாகிற அருள் நீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
தனது பங்கின் மைந்தராக இருக்கின்றார். அவருக்கு சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும். மேலும் இன்று அருமையான மறையை வழங்கி புனித அந்தோனியார் எந்த அளவு ஒழுக்கத்தில் சேர்ந்தலையினாரோ அதே போல தாட்சியில் சேர்ந்தலையினாரோ நாமும் அவரை போல வாழ அழைக்கப்பட்ட பணிகின்றோம். இன்று மறையை வழங்கிய அருள்பணி நடிசாஸ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். அவர் மனிதர் என்பது குறிப்பிடத்தக்கது, சிறப்புமிக்கது. மேலும் ஒரு அறிவிப்பு, நாளை திருமணம் பெறுவோர் மற்றும் முதல் விருது பெறுவோர் அவர்களுக்கு அவர்கள் பெற்றோர்களுக்கு பாவசனித்தனம் கொடுக்கப்படும். குருக்கள் இருப்பார்கள், வந்து பாவமளிப்பு பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அருட்தந்தை செல்வி அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக கொண்டாடி அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தயாரிப்பை செய்திருந்தோம். பங்கு தந்தை எதிர்பாராத காரணத்தினால் வெளியூர் சென்று விட்டதால் அந்த நிகழ்வானது நாளை காலையில் நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறோம். நன்றி. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே.
அன்பிற்குரியவர்களே, உடனடியாக ஒப்புரவு சாதனம் வழங்கப்படுகின்றது. 3 அருட்தந்தை ஆலயத்திற்குள் இருப்பார்கள். ஆகவே இறைமக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கால்பட கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஆகவே அனைவரும் இருந்து அந்த பிள்ளைகளை பாராட்டும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அப்படிங்க பாருங்கண்ணே. ஓகே அண்ணா அப்படிங்க பாருங்கண்ணா. மண்ணின் நிறைந்த தருத்ததிகள் அடிஸ்லாஸ் 7 நாட்கள் நமக்கு மகிழை வழங்கினார்கள். நமக்காக திருப்பல் நிறைவேற்றிருந்தார்கள். நமது பாசத்துக்குரிய மண்ணின் நிறைந்த தருத்ததிகள் அடிஸ்லாஸ் அவர்களுக்கு முந்தைய கருவிகளுக்கு முந்தைய திருவிழா வாழ்த்துக்களை சபைகளை நமக்கு கற்றுக்கொள்கிறோம். நீங்க ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து நாங்கள் ஐரோப்பாவிலிருந்து வருவோம் அப்படின்னு வந்திருக்காரு. நம்முடைய மண்ணின் நிறைந்த அருட்தந்தை செல்வி அவர்கள் வளர்ந்து இந்த நாட்களில் நம்மோடு இருந்து நமக்காக மலையை வழங்கி நாளில் மாலை ஆராதனை செலுத்தினார்கள். அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான திருவிழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை மனப்பாடுக்கு நான் பங்கு தந்தை என்று சொன்னால் புதுக்குடியேற்று பங்கு தந்தை அருட்தந்தை ஜெய்ஸ் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தேவையான அனைத்து நிகழ்வுகளையும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியிருக்கார்கள். எனது பாசனை உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஜெய்ஸ் அவர்களுக்கு இப்பொழுது நம்ம மக்கள் சார்பாக அவர்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களையும் மரியாதையும் நாம் செலுத்துகிறோம். பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை என்றால் இன்னொரு வலதுக்காரர் என்பவர் நம்முடைய அருள் சகோதரர் செல்வா. அதுவும் திருவிழாவின் முதல் நாளிலிருந்து இன்று வரை எல்லா நிகழ்வுகளிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார்கள். கல்வி சகோதரர் செல்வா கடற்படையாளர்களுக்கு சிறப்பான திருவிழா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அதுபோல 13 நாட்கள் பல்வேறு தந்தைகள் நமக்கு வரவிருந்து மனைவி வழங்கி அனைத்து அருட்தந்தைகளுக்கும் இந்த சிறப்பான நன்றிகளை திருவிழா வாழ்த்துக்களை இந்த நாளிலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நம்முடைய ஊர்வல கமிட்டியார் நம்முடைய ஆலய நிர்வாக குழுவினர் முதல் நாளிலிருந்து இன்று வரை மிக சிறப்பாக எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஊர் நிர்வாக குழு கோயில் நிர்வாக குழு எழுப்பி நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களை நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய பீட செல்வர்கள் பள்ளிக்கு சென்றாலும் கூட காலை திருப்பலியும் சரி மாலையும் சரி அருமையாக இன்னைக்கு ஒரு ரோஸ்டரை அணிந்து அற்புதமாக அவர்கள் காட்சி தருகிறார்கள். நம்முடைய பீட செல்வர்களுக்கு இந்த கதவை எழுப்பி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிழாவினுடைய 14ஆம் தேதி ஆரம்பிச்சு 13 நாள் ஆரம்பிச்சு இன்னும் நாளைக்கு இன்னொரு மகுடமாக நம்முடைய இளந்தாரர்கள் இல்லையா அவருடைய பொன் விழாவை நாம் நாளை சிறப்பிக்க இருக்கின்றோம். மிக சிறப்பாக பங்கெடுத்தீர்கள். அதே போல பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அந்த போட்டிகளில் நீங்கள் ஆர்வமாக பங்கெடுத்தீர்கள். எனவே அனைத்தையுமே நான் சிறப்பாக உங்களை பாராட்டுகிறேன். அதே போல ஆண்டு முழுவதும் நம்முடைய ஆலய பணியாளர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்தீங்களோ அருமையாக ஜெபமாலை சொல்லி அந்த ஆலயத்தினுடைய அந்த பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உதவி செய்ய அவர்களுக்கும் நம்முடைய கருவிகளுக்கு இந்த நன்றிகளை நாம் தெரிவிக்கிறோம். திருப்பி மீண்டுமாக இன்று மாலை 4 மணிக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய பேர் பதவி நடைபெறும். மாலை 7 மணிக்கு கொடி இறக்கமும் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். நாளை காலை 10:30 மணிக்கு இளந்தாரகை 50வது ஆண்டு பொன்விழா சிறப்பு திருப்பலி நடைபெறும். தலைமை பேரூர் தந்தை அறிவாளர் மறைமாவட்ட முதன்மை குரு ஆயர்களும் தூத்துக்குடி. அதே போல இளந்தாரகை நம்முடைய புதுக்குடியேற்றி உருவாக்கியவர்கள் பெரிய தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இருந்து நாம் அந்த நெறிமுறை நாம் வெளியிட்டோம். எனக்கு நன்றி சொல்லுங்கள். சாப்பிடும் வந்தாங்க. பங்குசாமி நன்றி சொல்லணும் பார்த்தீங்களா? அதனால் உங்கள் அனைவருடைய சார்பிலும் அவர்கள் சார்பிலும் நான் பங்கு தந்தைக்கு நன்றி சொல்ல இருக்கின்றேன். அவ்வளவு ஆர்வத்தோடு நம்முடைய ரொம்ப சந்தோஷம்.
திறமையானவர், ஆர்வம் உள்ளவர், நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். காலத்துக்கு ஏற்றாற்பட சிந்தித்தால் மட்டும்தான் நாம் கால ஓட்டத்தில் அதற்கு ஏற்ற வேலைக்கு நாம் செல்ல முடியும். எனவே நல்ல சிந்தனையாளர், செயல்பாட்டாளர், கடந்து விரிந்த ஒரு நோக்குடையவர். நான் சாத்தாங்குளத்தில் பங்கு தம்பியாக இருந்த பொழுது எனக்கு திருத்தொண்டராக அவர் சேர்ந்தார். சமைக்க போகிறோம், இந்த பாடுபட போகிறோமோ அப்படின்னு நினைச்சுட்டு வந்தவர். ஆனால் கடைசி நாளில் என்னை விட்டு போகும் பொழுது பாரு, நான் எல்லாமோ கேள்விப்பட்ட உங்களை பற்றி, ஆனால் என்னுடைய அனுபவம் முற்றிலும் வேறு என்று சொன்னார். எனவே தன்னுடைய அனுபவத்திலிருந்து, அறிவாற்றலிருந்து, திறமையிலிருந்து தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல சிந்தனையாக இதையும் வைத்துக் கொண்டார். நாங்கள் ரெண்டு நிகழ்ச்சி போடுறது சாத்தாங்குளத்தை ஒரு கரெக்ட் காய்கிறோம். அந்த நிகழ்ச்சி என்னன்னா உறவின் இரவுன்னு ஒரு நிகழ்ச்சி. சுனாமி இருந்து பார்த்தீங்களா, அதுக்கு முந்தின நாள் தான் எங்கள் சுனாமி சாத்தாங்குளத்தை நடத்தியது. உறவின் இரவு என்று கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி பிறந்தவழி எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு அவ்வளவு கிறிஸ்தனுடைய கைது மிக அருமையாக அந்த பாடல்களை, அந்த தீபொருளை எனக்கு அது ஒன்றும் தெரியாது. இப்போ கரோக்கின்னு சொல்றாங்க இப்போ அப்படி எல்லாம் மியூசிக்கெல்லாம் ஏற்றி பிள்ளைகளுக்கு பாடல் எல்லாமே எங்க பங்கிரோடு அதை ஒரு ஓப்பன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சாதாரண பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்டேஜ் போட்டு போட்டிருந்தோம். அவ்வளவு அமர்கலமாக இருந்தது. அது ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பிறகு தவக்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி போட்டோம். கல்வாரியின் எதிரொலி அப்படின்னு சொல்லி 8 ஸ்டேஜ் போட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 8 ஸ்டேஜ் போட்டு அந்த 8 ஸ்டேஜ்லேயும் நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரே நேரத்தில் 8 ஸ்டேஜ்லேயும் ஒரு டான்ஸ் இருக்கும். அதில் 4 ஸ்டேஜில் நிகழ்ச்சிகள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்ணும்போது அமைக்கும்பொழுது என்னோடு கூட இருந்து அருமையாக செயலாற்றியவர் தந்தை நெல்சன் அவர்கள். அவசியம் இல்லை. நல்ல பள்ளி தந்தையை உங்களோடு இணைந்து செய்த உங்களுடைய வளர்ச்சிக்கு திட்டப்படியில் அருமையான பள்ளி தந்தையை பெற்றிருக்கிறீர்கள். ஆன்மீகத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, சமூக அளவிலும் சரி நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கு வேண்டிய திட்டமிடலும் முனைப்பும் உள்ள ஒரு பங்கு தந்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அது கடவுள் நமக்கு கொடுத்த வரும். ஆகவே நம்முடைய பங்குக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆனால் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்கு அவருடைய செயல்பாடுகள் சிறந்த பலனை கொடுக்கவும் நாம் அவருக்காக தொடர்ந்து நாம் நலியில் ஜெபங்களில் வேண்டிக் கொள்வோம். அவர் வழியாக அவருடைய ஆசை நமக்கு அதிகமாக கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, கடந்த சில ஆண்டுகளாக நம்முடைய ஆசை தொடக்கப்பள்ளிக்கு வண்ணம் பூச உதவி செய்த நம்முடைய முன்னாள் மாணவர் திருவாளர் சுரேஷ் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அதேபோல பள்ளியின் காலை உணவு திட்டத்திற்கான கட்டிடத்தை சீரமைத்துக் கொடுத்து அவ்வப்போது பல பணிகளை செய்வோம். நம்முடைய ஊழல் கமிட்டியாருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை நாம் தெரிவிக்கிறோம். அதேபோல நம்முடைய ஆலயத்துக்கு வந்து ஒரு புதிய ஆம்பிளை வந்து வாங்கி தந்திருக்கிறார்கள். மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்காக உதவி செய்து பார்க்கிற சிறப்பான நன்றிகள். மீண்டும் வந்து அதற்கு அழைத்தார்கள் என்று சிறப்பான நன்றி. இறுதி ஜெபத்திற்கு நன்றி ஜெபத்திற்கு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து
வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் ஆட்சியும் அக்களிப்புமான இறைவன் புனித அந்தோனியாரின் சிறப்பு மிக்க வேண்டுதலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் புனித அந்தோனியாரின் வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்து ஊன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களோடு தங்கி உங்களுக்கு நிறைவாழ்வு அருள்வாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, அப்படியே அமருங்கள். ஒரு 10 நிமிடங்கள் நம்முடைய விழா மாத வழியாக இருக்கிறது. இப்பொழுது புனித பாடல் பாடப்படும். அது முடிந்ததும் அந்த விழா மாத வெளியீடு அதோடு நிறைவாக நிறைவேற்றுவது அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உச்சபட்ச திருப்பலியில் பங்கு பெற்று புனிதரின் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கோடி அற்புதத்தில் புதிய ஆலய அர்ச்சிப்பு விழா நிறைவு போல வெளியிடப்பட இருக்கிறது. ஆலயம் கட்டப்பட்டது 7 ஆண்டு. இந்த வார அச்சரிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்ட ஆண்டு 2. சரி, புத்தகத்திலாவது இடத்துல வெளியிட்டுலான்னா அப்புறம் மணி 10 ஆகிடுச்சு. காலகாலம் தான். ஆனால் எல்லாம் வெகு சிறப்பு. அதற்கு நாம் எல்லாம் எங்களுக்கு நன்றி கூறி இந்த புத்தக அதிகாரம் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற காரணத்தால் இந்த புத்தக வெளியீட்டுவாரை உடனே ஆரம்பிக்கிறோம். இந்த அர்ச்சிப்பு வாழை நமது பங்கு தந்தை அவர்களுடைய எண்ணப்படி மூத்த அருள் தந்தையர்களிடம் கொடுத்து ஒருவர் வெளியிட ஒருவர் பெற்றுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கரவொலி எழுப்பி அந்த காட்சியில் பங்கு கொள்ளுங்கள். மக்களே, வெளிவர உழைக்க ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உணர்வுகளும் நமது நன்றியை தெரிவித்து அந்த பதவிகளிலே ஒரு கடவுளுக்கு நம் பாராட்டு நன்றி செலுத்துகிறோம். ஐயா அப்படியே ஃப்ரெண்டில் பாருங்கள். ஐயா கேமரா பாருங்கள். ஐயா இப்போது ஒவ்வொரு அருட்தந்தைகளுக்கும் அர்ச்சிப்பு புத்தகம் வழங்கப்படுகிறது. கொடுக்க இங்க பாருங்க சார். அர்ச்சிப்பு வழங்குவதற்கு பாருங்க. அப்புறம் கம்மி பிரிச்சிடணும். இவருடைய தொடர்ந்து பிரிச்சா அது எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா பிரிச்சவங்க தொடர்ந்து சாருங்க பாருங்க சார். பாருங்க நன்றி. அடுத்து அந்த விளம்பரம்
அவர்கள் பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கு நமது நன்றி. அடுத்து இந்த மலர் சிறப்பாக வெளிவர அருமையான ஒத்துழைப்பு கொடுத்த நம் பங்கு தந்தை ஆயிரத்துக்கெல்லாம் ஒரு லெட்டர் வாங்கிக்கிறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி, அது நமது கொரோனாவுடைய நன்றியை சிறந்தாத நன்றியை நமது பங்கு தந்தையை தெரிவித்து நன்றியை முடிக்கிறோம். அடுத்து இந்த மலர் குறித்து அந்த முதல் பாடப்பட்ட நமது மலர் குழுவினருக்கு பங்கு தந்தையவர்கள் போராட்டங்களுக்கு கௌரவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மலர் வெளிவதற்கு நாங்கள் ஆற்றிய பங்கை திரு ரவி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் திரு ரவி அவர்கள் இதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிக மிக அவருக்கு நாங்கள் பங்கின் சார்பாக நன்றியினை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் அப்படிங்க பாருங்க சார். சார் சார் அப்படி ஃபோட்டோ பார்த்துருங்க சார். அப்படி பாருங்க, பக்கத்தில் வந்துடுங்க, என் பக்கத்தில் அப்படி பாருங்க. ஓகே சார், அப்படி பாருங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகே அடிக்க பாருங்க சார். தேங்க்ஸ் சார். உடனே எடுத்த ஃப்ளாஷ் அடிக்கும். ரைட் அடிக்க பாருங்க சார். ஓகே சார். ஓகே மலர்களை பற்றி தந்தை அவர்கள் ஆசிரியர் அளவு நிறைய சார்ந்ததுதான் கொஞ்சம் அமையாது அவர் வழி எழுதுவது. மக்கள் பல ஊர்களில் இருந்தாலும் கூட அவர்களுடைய பொறுமை பேசாமல் எங்கிருந்தாலும்